நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். எனக்கு உதவுங்கம்மா. என்ன ஆச்சு? இவ்ளோ வளர்ந்த ஆளா இருந்துட்டு அழுதுட்டு இருக்க. ஒரு பையன் எவ்வளவு பெருசா வளர்ந்தாலும் அவனோட அம்மாவுக்கு முன்னாடி அவன் பாலகனா தானே இருப்பான். கூடவே இது இதயத்திலிருந்து வர உணர்ச்சி. அத ஒரு மகனால அவனுடைய அம்மா முன்னாடி கட்டுப்படுத்த முடியாது. ஆனா நல்ல பசங்க இந்த மாதிரி அழமாட்டாங்கன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. அப்படின்னா நீ நல்ல பையன் இல்லையா? உன்னோட அம்மா சொன்னது சரிதான். ஆனா சூழ்நிலைகள் விபரீதமானதா இருக்கும்போது, எல்லா முயற்சிகளும் தோல்வி அடையும் போது மனசு பதட்டமடையதானே செய்யும். என் அம்மா என்ன சொல்வாங்க தெரியுமா? சில சமயங்கள்ல எல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி நடக்காது. ஆனா சில சமயங்கள்ல நம்ம நினைக்காதது கூட நடந்துரும். அப்படி என்ன நடக்குதோ அதை விட நல்லதா வேற எதுவும் இருக்காதுன்னு. அடடா, நீ ரொம்ப நல்லாவே பேசுறியே. எப்போ என்ன நடக்கும்னு யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது. அதனால ஒருவேளை உன் விஷயத்துல இந்த மாதிரி ஏதாவது நடக்க இருக்கலாம். நீ கற்பனை கூட பண்ணிடாத ஒண்ணா இருக்கலாம். அட, இந்த பொண்ணு எங்க போனா? நலம் உண்டாகட்டும். குருஜி, இடது கண்ணு துடிச்சா ஏதோ அபசகுணம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். மோத்திமலுக்கு நடந்த மாதிரியே உங்களுக்கு ஏதாவது நடந்துட போகுது குருஜி. மோத்திமலுக்கு என்ன ஆச்சு? குருஜி, மோத்திமல் இந்த உலகத்தை விட்டே போயிட்டான். அதாவது சொர்க்கத்துக்கே போயிட்டான். ஆமா குருஜி. குருஜி, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒருவேளை இந்த சூழ்நிலையில மனிதர் இறந்து போகலனா கூட, உயிர் பிழைச்சா கூட அவங்களுக்கு கண்டிப்பா 100% தர்மடி கிடைக்குமா குருஜி? என்னோட இடது கண் துடிச்சாலும் அடி உங்க 2 பேருக்கும் கிடைக்கும். அதுவும் என் கையால. புரிஞ்சுதா? அங்க பண்டிதர் ராமகிருஷ்ணர் வந்து மோதிட்டாரு. குருவே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி என்ன பார்த்து கண்ணடிக்கிறது உங்களுக்கு அழகில்ல. அட, கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் ஒண்ணு உங்களை பார்த்து கண்ணல்ல அடிக்கல. அது வந்து என்னோட இடது கண் தானாவே படபடா படபடான்னு அடிச்சுக்கிட்டே இருக்கு. இப்படி இடது கண் துடிக்கிறதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான் இருக்கு. இன்னைக்கு குருஜிக்கு கண்டிப்பா ஏதோ அபசகுணம் நடக்க போகுது. இதுக்கு மேல அபசகுணம் நடக்க என்ன இருக்கு? என் ஜாதகத்தில் இருக்கிற சனி, அதாவது இவரோட மகன், செல்ல மகன் பாஸ்கர் விஜயநகரத்தை விட்டு போயிட்டான்ல. அதனால என்னோட ஜாதகத்துல சாதாரண சனியும் இல்ல, 7 சனியும் இல்ல. குருவே, தயவு செஞ்சு என் மகனை அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க. வேற என்ன சொல்றது? ராகுன்னு சொல்லவா, கேதுன்னு சொல்லவா? ஐயோ பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இந்த மொத்த விஜயநகரத்திலையும் உங்க மகன் பாஸ்கருக்குத்தான் என்கிட்ட மோதிரத்துக்கான திமிர் இருந்தது. வெக்கங்கெட்ட பையன். அப்புறம் என்ன கழுதைகளா, என்ன பார்த்தே சிரிக்கிறீங்களா? குருஜி, என்ன அங்க பாருங்க, அழகான பெண் உங்களை நோக்கிதான் வந்துட்டு இருக்காங்க குருஜி. வெக்கம் கேட்டவனே, உனக்கு எவ்வளவு தைரியம்? என்னாச்சு? நான் என்ன பண்ணேன்? என்ன பார்த்து கண்ணடிச்சல? நான் எப்ப கண்ணடிச்சேன்?
அட இப்பதான் திரும்பவும் அடிக்கிற பாரு. உன்னை என்ன பண்றேன்னு பாரு. அம்மா இருமா, கொஞ்சம் இருமா. அடிக்காத, அடிக்காத, சுமக்காத. வேண்டாம், வேண்டாம். நில்லு. யாராவது இன்னைக்கு உன்னை நான் சும்மா விட மாட்டேன். காப்பாத்துங்க, எங்க என்னை ஓடுற? காப்பாத்துங்களேன். ஐயோ, நான் உன்னை பார்த்து கண் அடிக்கலமா. என்னோட கண்ணு படபடன்னு துடிக்குது. இதோ பாருங்க. அடே உனக்கு என்ன தைரியம்? இரு, வேண்டாம். நான் இந்த நாட்டோட ராஜகுரு. நீ எல்லாம் ஒரு ராஜகுரு ராஜகுரு ராஜகுரு. உன்ன மாதிரி ராஜகுருவெல்லாம் சிறைச்சாலையில கைதி அடைச்சு வைக்கணும். ஏண்டா உனக்கு இவ்ளோ வயசு ஆகுது, ஆனா வயசுக்கு தகுந்த புத்தி இல்லையே. இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணுனேன்னு வெச்சுக்கோ, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். புரிஞ்சுதா? புரிஞ்சது. அட கடவுளே, இப்ப இது என்னப்பா சோதனை? நல்லா சிரிப்பு வருதா பண்டிதர் ராமகிருஷ்ணரு? கீ 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 கீன்னு பல்ல காட்டிக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் நீங்க 2 பேரும் கண்ணு இப்படி துடிச்சா அதுக்கான விளைவு என்னன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா? இப்ப கேளுங்க, நீங்களும் நல்லா கேட்டுக்கோங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே. என்னோட இந்த ராஜகுரு தத்தாச்சாரியனோட இடது கண் துடிச்சுக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு அர்த்தம் ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுது. மிகப்பெரிய ஆபத்து வரப்போகுது. அது எனக்கு மட்டும் இல்ல, இந்த மொத்த விஜயநகரத்துக்குமே. சூரியன் பூமி 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 சூரியன் பூமி. இந்த பண்டிதர் ராமகிருஷ்ண ஏன் என்ன பார்த்து நடிச்சிட்டு இருக்கா? பூமி சூரியன் 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 பூமி. அகில பாரத மல்யுத்த போட்டியில நம்ம விஜயநகர் தரப்புல இருந்து கலந்துக்கிறதுக்கு நம்முடைய 2 பைல்வான்களும் உடல்ல உறுதியும் பலமும் மற்றும் மல்யுத்த கலையில சிறந்தவங்களா இருக்காங்க. இப்ப கேள்வி என்னன்னா, சூரியன் மற்றும் பூமி இவங்க 2 பேர்ல விஜயநகர சார்பா யார போட்டியாளரா தேர்ந்தெடுக்கலான்னு தான். மகாராணி என்னதான் போட்டியாளரா தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா என்னுடைய உடலுக்குள்ள ஒரு யானையோட பலம் இருக்கு. மகாராணி போட்டியாளரை என்னதான் தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா எனக்குள்ள பலம் மற்றும் தகுதி 2மே இருக்கு. இல்ல மகாராணி, தகுதி மற்றும் பலத்துல நான் உன்னை விட சிறந்தவன். இல்ல மகாராணி, எனக்குள்ள பலம் புத்தி மற்றும் தகுதி 3மே இருக்கு. அப்படியா விஷயம்? அப்ப நான் மோதி பாத்துடலாம் வா. மோதி பாத்துடலாம். நான் அடிக்கிற அடியில உன்னால திரும்ப எந்திரிக்கவே முடியாது. இப்ப நான் உன்னை அடிக்கிற அடியில நீ மண்ணுக்குள்ள போயிருவ. போதும், நிறுத்துங்க. பொறுமை பொறுமை மகாராணியாரே, நீங்க பொறுமையா இருங்க. நான் இப்பயே இந்த பிரச்சனைய இப்படி சொடுக்கு போடுற நேரத்துல தீர்த்துறேன். ராஜகுரு அவர்களே, ஒரு விஷயம் சொல்லுங்க. சொல்லுங்க. எதுக்காக நீங்க உங்களுடைய ஒரு கண்ணை மூடி வச்சிருக்கீங்க? யோகம். சோகமா? சோகமெல்லாம் இல்ல மகாராணியாரே, யோகம் யோகம் யோகம். மகாராணியாரே, நான் இந்த பார்வை யோகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது இந்த யோகத்துல என்ன நடக்கும்னா, கொஞ்ச நேரத்துக்கு
ஒரு கண்ணுக்கு ஓய்வு வழங்கப்படும். அதனால நான் இப்ப இந்த கண்ணுக்கு ஓய்வு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த கண்ணுக்கு ஓய்வு கொடுப்பேன். பிரமாதம் குருவே, பிரமாதம். கிழவன் எப்படி பொய் சொல்றான் பாரு. ஆனா உண்மை என்னன்னா ஒரு பொண்ணு கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்காரு. மகாராணியாரே, உங்களோட அனுமதி இருந்தா நான் ஒரு விஷயம் சொல்லலாமா? சொல்லுங்க, என்ன சொல்ல விரும்புறீங்க? மகாராணியாரே, நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, அதாவது பலத்துல இவங்க 2 பேரும் சமமானவங்க, அப்புறம் தகுதியிலையும் 2 பேரும் சமமானவங்க. ஆனா இவங்களோட உடல் ஆரோக்கியத்துல பார்த்தோம்னா அதுல என்னோட பார்வையில இந்த 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 சூரியன் இருக்கான் இல்லையா, சூரியன், இந்த சூரியனை விட பூமி தான் நல்லா இருக்கா. சூரியனுக்குள்ள ஒரு யானை பலம் இருக்குன்னா பூமிக்குள்ள 2 யானை பலம் இருக்கு. கூடவே பூமியையும் அவனோட அப்பாவையும் எனக்கு பல வருடங்களா தெரியும். என் அப்பாவும் ஒரு பைல்வானா இருந்தவரு. அதனால பூமியை தான் நம்ம போட்டியாளரா நாம தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க பண்டித ராமகிருஷ்ணரே? மகாராணி, 2 பேருமே குணமானவங்க, இருவருமே பலசாலிங்க. கூடவே 2 பேருமே அகில பாரத மல்யுத்த போட்டியில விஜயநகரத்தின் சார்பா கலந்துக்க கூடிய தகுதியை கொண்டவங்க. ஆனா இவங்க 2 பேர்ல இருந்து யார போட்டியாளரா நாம தேர்ந்தெடுக்கணும்னு கேட்டீங்கன்னா, அந்த முடிவு எடுக்கிறதுக்காக நாம இந்த நாணயத்தை பயன்படுத்தலாம். இதோடைய ஒரு பக்கத்தை பூமி கேட்கட்டும், இன்னொரு பக்கத்தை சூரியன் கேட்கட்டும். இந்த நாணயத்தை சுண்டி விட்டதுக்கு பிறகு எந்த பாகம் மேல் நோக்கி வருதோ அவங்க வெற்றியாளரா இருப்பாங்க. அவங்களே போட்டியாளரா அறிவிக்கப்படுவாங்க. மற்றும் யாரு தோல்வி அடையறாங்களோ அவங்க களத்துல இருந்து வெளியேற்றப்படுவாங்க, நேரா சிறைச்சாலைக்கு போய் சேருவாங்க. இல்ல, அப்படி நீங்க நாணயத்தை சுண்டி விட்டுட்டா முடிவெடுக்க போறீங்கன்னா அப்ப நீங்க இப்பவே இந்த பூமியை தேர்ந்தெடுத்துடலாம். பாத்தீங்களா மகாராணி, என்னோட பார்வையின் சக்தியை பாத்தீங்களா? ஒரே கண்ணால பார்க்கும் போதே இந்த சூரியன் இதுக்கெல்லாம் தகுதி இல்லாதவன்னு தெரிஞ்சிருச்சு. பாருங்க மகாராணி, ஒருத்தன் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி பயந்து போறான்னா அவன் எங்க மல்யுத்தம் செய்ய போறான்? மகாராணி, நான் இந்த நாணயத்தை சுண்டி விட்டு முடிவெடுக்க விரும்புறேன். இல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நாணயத்தை சுண்டி விடாதீங்க. இல்ல சூரியன், நாணயத்தை சுண்டி விட்டு தான் ஆகணும். அதுல என்ன முடிவு வருதோ அதை நீங்க 2 பேரும் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். பாரு, இந்த நாணயத்தின் ஒரு பக்கத்துல விஜயநகரத்தின் ராஜ முத்திரை இருக்கு, இன்னொரு பக்கத்துல சிவனுடைய திரிசூலம் இருக்கு. இப்ப நீங்க 2 பேருமே உங்களுக்கு நாணயத்தின் எந்த பக்கம் வேணும்னு சொல்லுங்க. விஜயநகரத்தின் ராஜமுத்திரை. சரிதான். இப்ப விஜயநகரத்தின் சின்னம் வந்ததுன்னா பூமி வெற்றி அடைஞ்சிருவான் மற்றும் சூரியன் சிறைச்சாலைக்கு போயிடுவான். அதுவே சூரியன் வென்றானா அப்புறம் பூமி சிறைச்சாலைக்கு அனுப்பப்படுவான். நான் ஜெயிச்சிட்டேன், ஜெயிச்சிட்டேன். என்னாச்சு சூரியன், தளபதியாக வந்தல்ல, இப்ப சிறைச்சாலைக்கு போக போற. அட, என்னாச்சு? சிறைச்சாலைக்கு போறேன்னு சொன்னதுமே கண்ணு கலங்கிருச்சு. இந்த கண்ணீர் சிறைச்சாலைக்கு போக போறோங்கிற பயத்தால இல்ல பூமி. எதுக்காகனா, ஒருவேளை நீயும் நானும் ஒரே குழுவோட அங்கமா இருந்தோம்னா நம்மளோட ஜோடி வெள்ளம் மற்றும் புயல் மாதிரி, நெருப்பு மற்றும் சூறாவளி மாதிரி இருக்கும். அதை யாராலையும் தடுக்கவே முடியாது. ஆனா இப்ப அப்படி இருக்க போறதில்ல. விஜயநகரத்துக்கு இது ஒரு துர்பாக்கியமான விஷயம். பூமி, இங்க நீயோ இல்ல நானோலாம் பெரிய ஆள் இல்ல. நம்ம ராஜ்யத்தோட கௌரவத்துக்கு முன்னாடி எதுவும் பெருசு இல்ல. இப்போது சங்கடத்துல இருக்க. பாத்தீங்களா மகாராணி, ஒருத்தர் தன்னுடைய வெற்றியில சந்தோஷமா இருக்காரு, ஆனா இன்னொருத்தர் இந்த போட்டியில தன்னுடைய ராஜ்யம் தோத்து போயிடுமோன்ற பயத்துல சோகமா இருக்காரு. ஒருத்தர் தன்னை பத்தி யோசிக்கிறாரு, இன்னொருத்தர் ராஜ்யத்தை பத்தி.
இப்ப இந்த மல்யுத்த போட்டியில குழுவின் தலைவரா யார் இருக்க போறாங்கன்றத நீங்களே முடிவு பண்ணுங்க. மகாராணி, என்ன கேட்டீங்கன்னா பூமியையும் சிறைச்சாலைக்கு அனுப்பிடணும், அப்புறம் சூரியனை தளபதியா நியமிச்சிடணும். இல்ல பண்டித ராமகிருஷ்ணரே, நான் உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன், இப்படி பண்ணாதீங்க. ஏன்னா ஒருவேளை நம்ம இந்த அகில பாரத மல்யுத்த போட்டியில விஜயநகரம் வெற்றி பெறத பார்க்கணும்னா நம்ம குழுவுல பூமி மாதிரி தகுதியான ரொம்ப சக்தி வாய்ந்த வீரன் இருக்கிறது ரொம்பவே அவசியம். ஏன்னா பூமியும் சூரியனும் ஒரே களத்துல இருந்தோம்னா யாராலையும் நம்மளை வீழ்த்தவே முடியாத. இந்த சூரியன் சொல்றதும் சரியானதுதான். இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா பிரமாதமா இருக்கும். கேட்டியா பூமி? ஒரு பக்கம் நீ, இன்னொரு பக்கம் இவரு. நீங்க சொல்றது உண்மைதான் பண்டிதர் ராமகிருஷ்ணரே. நான் என்னுடைய சின்ன புத்தியால சூரியன் முன்னாடி ரொம்ப கீழே இறங்கிட்டேன். சூரியன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. பரவாயில்ல, விடு நண்பா. நீங்க 2 பேரும் ஒற்றுமையா இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டது எனக்கு சந்தோஷமா இருக்கு. சரி, இப்ப இத சொல்லுங்க, நீங்க இந்த போட்டிக்கு எப்ப நீங்க இங்க இருந்து புறப்படணும்? 4 நாளைக்கு பிறகு. சூரியன், நான் உன்னுடைய திறமையும் தேசபக்தியையும் பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிட்டேன். உனக்கு அன்பளிப்பு வழங்க விரும்புறேன். சொல்லு, உனக்கு என்ன வேணும்? நான் என்னன்னு சொல்ல, சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஒரே ஒரு கனவு மட்டும்தான் இருக்கு. அந்த கனவை உங்களால மட்டும்தான் நிறைவேற்ற முடியும். என்னோட அந்த கனவு மட்டும் நிறைவேறிடுச்சுன்னா நான் பெரிய பாக்கியசாலி ஆயிடுவேன். என்ன கனவு அது? எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு வியப்பு இருந்துகிட்டு இருக்க. இந்த ராஜ மாளிகை பார்க்க எப்படி இருக்கும்னு. அதனால நான் உங்களோட மாளிகைய உள்ள இருந்து நான் பார்க்கலாமா? இன்னையிலிருந்து 3 நாட்களுக்கு நீங்க விஜயநகரத்தின் ராஜ உபசரிப்புகளை பெற போறீங்க. அடுத்த 3 நாட்களுக்கு நீங்க இங்க தான் இருக்க போறீங்க, ராஜ மாளிகையில. மந்திரியார் அவர்களே, சொல்லுங்க மகாராணி. இது இப்ப உங்களுடைய பொறுப்பு. நம்முடைய விருந்தாளிக்கு நாம எந்தவித குறையும் வச்சிடக்கூடாது. உத்தரவு மகாராணி. மகாராணி வாழ்க! மகாராணி வாழ்க! மகாராணி வாழ்க! மகாராணி வாழ்க! நன்றி மகாராணி. அரசவையின் வேலைகளை ஆரம்பிக்கலாம். குருவே, இந்த அம்பு! மகாராணி, மகாராணி! குருவே குனிங்க. எதுக்கு? வீரர்களே, தாக்க முயற்சிக்கிறவனை புடிங்க. அவனை என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்க. கதை முடிஞ்சது மகாராணி. ராஜகுரு அவர்களே, நான் போக போற மகாராணி. குருஜி போயிட்டாரு. எங்க குருஜி போயிட்டாரு. எங்களோட குருஜி போயிட்டாரு. எங்க குருஜி நாங்க என்ன போயிட்டாரு. பண்றது? குருவே, குருவே, குருவே. அம்பு பாஞ்சுது, ஆனா ரத்தமே வரலையே. நான் உயிரோடு தான் இருக்கேன். கிழமை தப்பிச்சிட்டான். நான் தப்பிச்சிட்டேன். தப்பிச்சிட்டீங்க, உயிர் பொழைச்சிட்டீங்க. ஏன்னா இது போலியான அம்பு குருவே. ஆனா நான் உண்மையானவன் தானே?
என் உடம்புல இருந்த உயிர் உண்மையானது தானே? போலியான அம்புல யாரும் சாகல மாட்டாங்க. அடே பண்டிதர் ராமகிருஷ்ணரே, அந்த அம்பு உண்மையானதா கூட இருந்திருக்கலாம்ல. மகாராணியாரே, என் மேல பயங்கரமான தாக்குதல் நடந்திருக்கு, அது இந்த நிறைஞ்ச அரசவையில. ராஜகுருக்கு தண்ணி கொண்டு வாங்க. மகாராணி, ஒருவேளை அந்த அம்பு உண்மையானதா இருந்திருந்தா இந்நேரத்துக்கு நான் தண்ணி எல்லாம் குடிச்சிருக்க முடியாது. அதுக்கு மாறா என்னோட வாயில எல்லாரும் கங்கை நீர் தான் ஊத்தி இருப்பாங்க. மகாராணி, அந்த அம்புல இந்த கடிதம் கிடைச்சது. என்ன? அப்படியே இப்படி நின்னுகிட்டு இருக்கீங்க? யாருது, எங்க இருந்து வந்திருக்கு, என்ன எழுதிருக்குன்னு படிங்க. கோகுலத்தின் வாரிசு நான் சொல்வதை கவனமாக கேளீர். நான் சொல்வதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால் நானே உங்களிடம் வருவேன். தேவர்களின் தேவர் மகாதேவர் மீது ஆணையாய், எப்படி ஒரு ராஜ்யத்தில் உழைக்காமல் எதையும் அடைய முடியாதோ அதே போன்று என்னையும் உங்களால் நெருங்க முடியாது. நான் யாராக இருப்பேன் என்று சற்று யோசித்து பாருங்கள். தூரத்தில் இருந்தாலும் பக்கமும், பக்கத்தில் இருந்தாலும் தூரமாயிருப்பேன். 3 நாட்களுக்குள் என்னிடம் வாராய், இல்லையெனில் நான் சென்று விடுவேன். சென்று விடுவேனா? என்னுடைய அரசவையிலேயே இப்படி அம்பு விட்டு எனக்கே சவால் விட யாருக்கு தைரியம் வந்துச்சு? பண்டிதர் ராமகிருஷ்ணரை இதுல எழுதியிருக்க கவிதை மாதிரியான புதிருக்கு என்ன விளக்கம்? மகாராணி, கோகுலத்தின் வாரிசு நான் சொல்வதை கவனமாக கேளீர். கோகுலத்தின் வாரிசுனா கிருஷ்ணன். கிருஷ்ணன் சொல்றதை கேட்டு புரிஞ்சுக்கணும். இதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும்? நான் கூற வருவதை என்னவென்று புரிந்து கொண்டால் பின்பு நீங்கள் வேண்டாம், நானே உங்களிடம் வருவேன். இதுக்கான அர்த்தம் என்னன்னா, ஒருவேளை நம்ம மட்டும் ஒருவேளை அவன் சொல்ல வரதை நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா நாம அவனை கண்டுபிடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். மகாராணியாரே, ஒருவேளை இது ஏதாவது எச்சரிக்கையா இருக்குமா? இல்ல ராஜகுரு அவர்களே, இவ்ளோ சீக்கிரம் நாம எந்த ஒரு முடிவுக்குமே வந்துடக்கூடாது. பண்டித ராமகிருஷ்ணரை முழுசா படிங்க. சரி. தேவர்களின் தேவரான மகாதேவர் மீது ஆணையாக, எப்படி இந்த ராஜ்யத்தில் உழைக்காமல் எதையும் அடைய முடியாது அதே போல் என்னையும் உங்களால் நெருங்க முடியாது. தேவர்களின் தேவர் மகாதேவர் அப்படின்னா சிவன் சிவபெருமான். சிவன் கிட்ட நெருங்கிறது சுலபமானதா இருக்காது. அப்புறம் எப்படி இந்த ராஜ்யத்துல உழைக்காம எதுவும் கிடைக்காதோ, அதாவது நம்ம உழைக்காம. அட, இது என்ன இடியாப்பம் மாதிரி சிக்கலான புதிரா இருக்கு? அட விடுங்க பண்டித ராமகிருஷ்ணரே, இது உங்களால முடியற காரியம் கிடையாது. அந்த தாக்குதல் எம்மளதான் நடந்திருக்கு, அதனால இந்த செய்தியும் எனக்கானதா தான் இருக்கும். அதை கொடுங்க, நான் பாக்குறேன். நான் இந்த கவிதை ரூபத்தில் இருக்கிற புதிரை இப்பவே தீர்த்து வைக்கிறேன். நான் யாராயிருப்பேன் என்று யோசித்து பாருங்கள். தூரத்தில் இருந்தாலும் பக்கமாயிருப்பேன், பக்கத்தில் இருந்தாலும் தூரமாயிருப்பேன். 3 நாட்களுக்குள் என்னிடம் வாராய், இல்லையேல் பறந்து விடுவேன். நான் யாராயிருப்பேன் என்று யோசித்து பாருங்கள். அட, ஏதாவது நாட்டோட ராஜாவா இல்ல மகாராஜாவா? யோசிச்சு பார்த்து சொல்றதுக்கு. தூரத்தில் இருந்தாலும் பக்கத்துலயா? புரிஞ்சிருச்சு, எனக்கு புரிஞ்சிருச்சு மகாராணியாரே. இந்த கடிதம் ஒருவேளை பக்கத்து ராஜ்யத்திலிருந்து வந்திருக்குமா? பக்கத்து ராஜ்யத்திலிருந்து இந்த கடிதம் எப்படி வந்திருக்க முடியும்? ஒருவேளை அங்கிருந்து வந்திருந்தா ஏன் இப்படி எழுதிருக்க போறாங்க? தூரமா இருந்தாலும் பக்கத்துல இருக்கேன்னு சொல்லுங்க. இப்படி எல்லாம் வெறும் காதல் கடிதத்தில் தான் எழுதுவாங்க. 2 காதல் ஜோடிகள் பிரிஞ்சிருக்கும் போது. கோகுலத்தின் வாரிசு நான், மகா தேவர். யோசிச்சி பாருங்க, வருவாய். இப்ப இந்த எல்லா எழுத்துக்களையும் இணைச்சு பார்க்கலாம். நான் யாராக இருப்பேன் என்று யோசித்து பாருங்கள். தூரமாக இருந்தாலும் பக்கத்தில், பக்கத்தில் இருந்தாலும் தூரத்தில். 3 நாட்களுக்குள் என் பக்கத்தில் வருவாய், இல்லையேல் நான் சென்று விடுவேன். அட, ஏதாவது நாட்டோட ராஜாவா இல்ல மகாராஜாவா? யோசிச்சு பார்த்து சொல்றதுக்கு.
பண்டிதர் ராமகிருஷ்ணரே, ஏன் உங்க கண்ணு கலங்கி இருக்கு? நன்றி குருவே, நன்றி. சரி, நான் நன்றி ஏத்துக்கிறேன். அதெல்லாம் இருக்கட்டும், சரிதான். நான் அப்படி என்ன பண்ணேன்னு சொல்லுங்க. நீங்க சொன்னது உண்மைதான். இவரை பத்தி நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய அரசர் தான் இவரு. காணாம போன ஒரு அரசர். கிருஷ்ணன் பெயர், மகாதேவர் தேவ். பாராய் வரப்போறாரு. அவரு வந்துகிட்டு இருக்காரு. அவரு வந்துகிட்டு இருக்காரு குருவே. பக்கத்துல தான் இருக்காரு. 3 நாளைக்குள்ள நாம அவர்கிட்ட போகணும். யார் வராங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே? யார பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க? மகாராஜாவை பத்தி. என்னுடைய மகாராஜாவை பத்தி, நம்ம எல்லாருடைய மகாராஜாவை பத்தி, மகாராஜா கிருஷ்ணதேவராயரை பத்தி. மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வந்துகிட்டு இருக்காரு. மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வந்துகிட்டு இருக்காரு. அவர்தான் இந்த கவிதையில நமக்கு இந்த செய்தி அனுப்பியிருக்காரு குருவே. இந்த கவிதையில அவருடைய செய்தி இருக்கு. அவர் பக்கத்துல தான் இருக்காரு. இன்னும் 3 நாளைக்குள்ள நாம அவர்கிட்ட போய் ஆகணும். இல்லைன்னா அவர் திரும்பி போயிடுவாரு. நீங்க என்ன சொல்றீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே? எப்படி உங்களால் இப்படி சொல்ல முடியுது? நான் உங்ககிட்ட சொல்றீங்க பாருங்க. கோகுலத்தின் வாரிசு, அதுக்கு அர்த்தம் கிருஷ்ணன். கிருஷ்ணன் மகாதேவர் அர்த்தம் தேவர். கிருஷ்ண தேவ வருவாய், அதாவது கிருஷ்ணதேவராயர், மகாராஜா கிருஷ்ணதேவராயர். கோகுலத்தின் வாரிசுனா நான் சொல்றத நல்லா கேட்டு புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்றத மட்டும் நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க வேண்டாம், நானே உங்ககிட்ட வருவேன். தேவர்களின் தேவர் மகாதேவர் மீது ஆணையா சொல்றேன், எப்படி இந்த ராஜ்யத்துல கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காதோ அதே மாதிரி உங்களாலையும் என் கிட்ட நெருங்க முடியாது. நான் யாரா இருப்பேன்னு யோசிச்சு பாருங்க. தூரத்துல இருந்தாலும் பக்கத்துல, பக்கத்துல இருந்தாலும் தூரமா இருப்பேன்னா. 3 நாட்களுக்குள் என்னிடம் வருவாய், இல்லை என்றால் நான் சென்று விடுவேன். இந்த கவிதையில் மகாராஜாவுடைய பேர் இருக்கு குருவே. இந்த கவிதையில மகாராஜாவுடைய பேர் ஒளிஞ்சிருக்கு. மகாராஜா கிருஷ்ணதேவராய் இந்த செய்தியை தான் அவர் தர விரும்பி இருக்காரு. அதாவது தூரத்துல இருந்தாலும் பக்கத்துல, அதாவது அது நம்ம மகாராஜர் கிருஷ்ணதேவராயர் தான். உண்மை, இது உண்மைதான். மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் பெறாரு. ஆமா குருவே, அவர் வந்துகிட்டு இருக்காரு. மன்னிச்சிருங்க, 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 மன்னிச்சிருங்க. மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! அந்த பொண்ணு சொன்னதும் சரிதான். சில சமயங்கள்ல நாம நினைக்காத விஷயங்கள்லாம் நடக்குது. அப்படி என்ன நடக்குதோ அதை விட நல்லதா வேற எதுவும் இருக்காதுன்னு. அதனால ஒருவேளை உன் விஷயத்துல இந்த மாதிரி ஏதாவது நடக்க இருக்கலாம். நீ கற்பனை கூட பண்ணிடாத ஒண்ணா இருக்கலாம். அப்ப இததான் அவ சொல்ல நினைச்சாளா? அம்மா, ஒருவேளை அம்மா எனக்கு மகாராஜா பக்கத்துல இருக்கிறதுக்கான அறிகுறிகளை தந்துகிட்டு இருந்தாங்களா? அட பண்டிதர் ராமகிருஷ்ணரே, பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இன்னைக்கு வரைக்கும் நான் உங்களை பாராட்டினதே இல்ல. ஏன் குருவே? ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் நீங்க அந்த மாதிரி எந்த காரியமும் பண்ணதே இல்ல. ஆனா இன்னைக்கு நிறைஞ்ச சபையில உங்களோட புத்திசாலித்தனத்தை நீங்க வெளிப்படுத்தி இருக்கீங்க. அதை நான் பாராட்டுறேன். ஆனா காலையில உங்களுடைய இடது கண் துடிச்சுக்கிட்டு இருந்தது இல்லையா? ஏதோ அபசோகனம் நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க இல்லையா? ஆனா பாத்தீங்களா, இன்னைக்கு மகாராஜாவை பத்தி நமக்கு ஒரு நல்ல செய்தி கிடைச்சிருக்கு. நான் மறந்தே போயிட்டேன். என்னோட இடது கண் துடிச்சுக்கிட்டு இருந்தது. இப்படி ஒரு நிலைமையில எப்படி நல்ல செய்தி வர முடியும்?
எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்ப மகாராஜா கிருஷ்ணதேவராயரை பத்தி நீங்க சொன்ன செய்தி எல்லாம் பொய்யாதா இருக்கணும். எல்லாரையும் முட்டலாக்கி இருக்கீங்க. நீங்க அந்த புதிருக்கான அர்த்தத்தை கதை கட்டி விட்டு இருக்கீங்க. குருவே, நான் அப்படிலாம் எதுவும் பண்ணல. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அந்த செய்தி மகாராஜா திரும்ப வரத பத்தினதுதான். மற்றும் மகாராஜா தான் அந்த செய்தியை நமக்கு அனுப்பியிருக்காரு. மகாராஜா கிருஷ்ணதேவராயருடைய நிழலை கூட நான் பார்க்க விரும்பல. அவர் விஜயநகரத்துக்கு திரும்ப வர்றாருன்னா அதுக்கான அர்த்தம் என் சிம்மாசனத்துடைய சூரியாஸ்தமனம் இல்ல. இப்படி நடக்க கூடாது. நான் என் பதவியின் சூரியனை அஸ்தமிக்க விட மாட்டேன். ஏதாவது யோசிங்க, ஏதாவது யோசிங்க மந்திரியாரே, ஏதாவது யோசிங்க. ஏன் இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? இதுக்கு முன்னாடிலாம் என்னோட யோசனையை நீங்க கேட்டீங்களா என்ன? உங்க கூட தான் அவர் இருக்காரு இப்போ, அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணர். அவருடைய புகழ தானே எப்பவும் பாடிக்கிட்டு இருப்பீங்க. அவரே கேளுங்க, அவர் உங்க பதவியை காப்பாத்துவார். பிரளயங்கர் அவர்களே, இது நம்ம 2 பேரும் சண்டை போட வேண்டிய நேரம் கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்க வேண்டிய நேரம். நீங்க இன்னொன்னு மறந்துடாதீங்க. இங்க நான் மகாராணியா இல்லனா நீங்களும் இங்க மகா மந்திரியாரா இருக்க மாட்டீங்க. அதனால இப்ப பண்டிதர் ராமகிருஷ்ணர் மகாராஜாவை நெருங்கறதுக்கு முன்னாடி நாம அவரை நெருங்கியாகணும். ஆனா இதுல யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எப்படி மகாராஜா கிருஷ்ணதேவராயரால அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வர முடிஞ்சது? நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன் பண்டிதர் ராமகிருஷ்ணரே. மகாராஜா மட்டும் தகவல் அனுப்புறதா நினைச்சிருந்தாருன்னா கண்டிப்பா அதை என்கிட்ட சொல்லி இருப்பாரு. மகாராஜாவுக்கு ரொம்ப நெருக்கமானவனே நான் தானே. எனக்கு என்ன தோணுதுன்னா, விஜயநகரத்துல எவ்வளவு உளவாளிகள் இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் மகாராஜாவை பத்தி இப்படி ஒரு பிரம்மையை கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்கிற அந்த நபரை தேட சொல்லி அனுப்பி வைக்கணும். ஆனா இது ஒரு பிரம்மன்னு உங்களால எப்படி சொல்ல முடியுது? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இப்படி மகாராஜா அக்கம் பக்கத்துல தான் இருக்காருன்னா ஏன் அவர் நம்ம முன்னாடி வரமாட்டேங்கிறாரு? ஏன் புதிர் போட்டுக்கிட்டு இருக்காரு? அதுக்கான பதில மகாராஜா தான் தர முடியும். அவரு ஏதோ ஒன்ன சொல்ல விரும்புறாரு. இந்த புதிர்கள் மூலமா ஏதோ ஒன்ன சொல்ல விரும்புறாரு. அதை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். அட போதும் போதும் பண்டிதர் ராமகிருஷ்ணரே, ஒரு புதிருக்கான விடையை கண்டுபிடிச்சிட்டதாலும் நீங்க பெரிய வீரன்னு நினைச்சுக்காதீங்க. எதுக்காக மகாராஜா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு யோசிங்க. ஒருவேளை கடந்து போன காலத்தோட நம்மளுடைய புத்தியின் கூர்மையும் குறைஞ்சிடுச்சான்னு அவரு சோதிச்சு பார்க்க நினைச்சிருக்கலாம் இல்லையா? இல்லனா விஜயநகரத்துக்கு இன்னும் நம்மளுடைய மகாராஜா தேவைப்படுறாரா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்க நினைச்சிருக்கலாம் இல்லையா? அதே மாதிரி அவரை கண்டுபிடிக்கிற அளவுக்கு நாம திறமையானவங்களா இல்லையான்னு கூட அவரு பார்க்க நினைச்சிருக்கலாம் இல்லையா? நம்ம மனசுல இன்னும் அவர் மேல அந்த அன்பு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க நினைச்சிருக்கலாம். குருவே, நான் என்னுடைய உயிரை பணையம் வச்சு கூட மகாராஜாவை கண்டுபிடிச்சே தீருவேன். அவனை இந்த விஜயநகரத்துக்குள்ளேயே நான் வரவிட மாட்டேன். அப்படியே இந்த விஜயநகரத்துக்குள்ள வந்தாலும் உயிரோட இல்ல, அவன் சடலம் தான் உள்ள வரும். சில வார்த்தைகளை நாம சத்தம் போட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. மகாராணி, நான் அமைதியா இருங்க. சுவர்களுக்கும் காது இருக்கும். மற்றும் நீங்க பேசிட்டு இருக்கிறது மகாராஜா கிருஷ்ணதேவராயரை பத்தி. அவர் என்ன யோசிச்சுட்டு இருப்பாருன்னு உங்களால யோசிக்க கூட முடியாது. அவர் உங்களை எத்தனை கண்களால எந்தெந்த கோணத்துல பார்த்துட்டு இருக்காருன்னு உங்களால கொஞ்சம் கூட யோசிச்சே பார்க்க முடியாது. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இந்த விஷயம் மூலமா நீங்க என்னோட உணர்ச்சியை மட்டும் இல்ல, மொத்த விஜயநகரத்தின் உணர்ச்சிகளையும் நீங்க தட்டி எழுப்பி இருக்கீங்க. ஒரே ஒரு புதிருக்காக, அதுவும் எந்த அர்த்தமும் இல்லாத ஒரு புதிருக்காக. ஆனா இப்ப மொத்த விஜயநகரமும் மகாராஜா வர்றாருன்னு சொல்லி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை நீங்க சொன்னது மட்டும் பொய்யாயிருச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க.
சாரதா, அழிச்சிடுங்க அழிச்சிடுங்க. எதை அழிக்கிறது? உங்க முகத்துல இருக்க கேள்விக்குரிய அழிச்சிடுங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அததான் நான் உன்கிட்ட கேக்குறேன். என்ன ஆச்சு? நெய் என்னாச்சு? எண்ணெய் என்னாச்சு? காய்கறிகள் என்னாச்சு? மளிகை பொருட்கள் என்னாச்சு? அத வாங்குறதுக்காக நான் உன்கிட்ட நாணயங்கள் கொடுத்தல, அந்த நாணயங்கள் என்னாச்சு? இங்க எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலையே. எங்க இருந்து வாங்கிட்டு வரது? எல்லாம் செலவாயிடுச்சு. செலவாயிடுச்சா? எப்படி செலவாச்சு? ஏன் செலவாச்சு? எதுல செலவாச்சு? ஐயோ, எப்படி செலவாச்சு? மொத்த நாணயங்களுக்கும் இனிப்பு வந்துருச்சு. நம்ம மகாராஜா கிருஷ்ணதேவராயர் திரும்ப வந்துட்டு இருக்காரு. இந்த சந்தோஷத்தை கொண்டாட மொத்த விஜயநகரத்துக்கும் நான் இனிப்பு வழங்க போறேன். இது நல்ல கதையா இருக்குமா? இன்னும் மாடை கிடைக்கலையா? அதுக்குள்ள பாலை விற்க ஆரம்பிச்சிட்டாங்களா? ஐயோ, மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வரப்போறாரா இல்லையான்னு இன்னும் உறுதியா தெரியாது. இது என்னுடைய கணிப்பு மட்டும்தான். கண்டிப்பா சொல்றேன். எப்படி நான் இத உறுதியா சொல்றேன்னா, எப்படி ஒரு 2 இரவுக்கு அப்புறம் சூரியன் உதிக்குதோ அதே மாதிரி எப்படி ஒரு சூரியனோட ஒளி பட்டதுக்கு அப்புறம் மொட்டுக்கள் பூக்களா மாறுதோ அதே மாதிரி இதுவும் உறுதியானதுதான். மகாராஜா வரப்போறாரு. என்னோட மனசு அது சொல்லுது. உங்க மனசு சொல்றது உண்மையாகணும்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன். ஆனா வெறும் மனசு சொல்றத மட்டும் கேட்டு இவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்களே. கஞ்ச பயலே. நான் கஞ்ச பையனா? வாய் மூடு. நல்லா கேளு. இந்த இனிப்புகளும் வழங்கப்படும். அதுக்கப்புறம் மகாராஜா கிருஷ்ணதேவராயரும் கண்டிப்பா வருவாரு. அம்மா, நானும் அதேதான் விரும்புறேன். ஆனா எனக்கு கவலையா இருக்கிற விஷயம் என்னன்னா, இது உண்மையாவே மகாராஜா கிட்ட இருந்து வந்த செய்திதானா? நான் நினைக்கிறது சரிதானா? 3 நாள்ல என்ன நடக்க போகுது? மகாராஜா அப்படி என்னதான் சொல்ல முயற்சி பண்றாரு? வருவாரு வருவாரு மகாராஜா வருவாரு 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 வருவாரு. இன்னொரு அம்பா? பயப்படாதீங்க, இது போலியான அம்பு. தொடாதீங்க தொடாதீங்க. சாரதா தேவி அவர்களே, எப்பவும் எல்லாத்தையும் எடு எடுன்னு சொல்லுவல, அதான் உனக்கு அழகு. கவலைப்படாத, எதுவும் ஆகாது. அம்மா அம்மா, மகாராஜா கிருஷ்ணதேவராயர் அவருடைய வருகையை பத்தின தகவலை தந்திருக்காரு. அப்படின்னா இதுக்கு அர்த்தம் என்னுடைய நம்பிக்கை வீண் போகல. மகாராணி, இவனுடைய கோழி என்னுடைய கடைக்குள்ள வந்து பண்ண நாசத்துக்கெல்லாம் இவன் நஷ்ட ஈடு கொடுத்துதான் ஆகணும். இல்ல மகாராணி, இவனுடைய கடைக்கு போகாதன்னு நான் ஏற்கனவே என் கோழிகிட்ட சொல்லியிருந்தேன். அப்படி இருந்தும் அது அங்க போயிருச்சு. இதுல ஏன் தப்ப என்ன இருக்கு? மகாராணி அவர்களே, கோழி யாரோடதோ அவங்க மேலதான் தப்பு. கண்டிப்பா நஷ்ட ஈடு கொடுத்தாகணும். நியாயம் கிடைக்கும், நிச்சயமா கிடைக்கும். இந்த பண்டித ராமகிருஷ்ணர் எங்க போனாரு? ஒருவேளை மகாராஜா புதிருக்கான விடைய தேடிட்டு இருக்காரா? பண்டித ராமகிருஷ்ணர் இன்னும் வரலையா? இல்ல மகாராணி, வரல. மகாராணியாரே, அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணர் இந்த மாதிரி சபையில் எல்லாம் இருக்கிறது, இல்லன்னா சபைக்கு தாமதமா வர்றது இப்ப வழக்கமாயிருச்சு. நீங்க கவலைப்படாதீங்க மகாராணியாரே, நான் இந்த கோழிக்கு நியாயத்தை வாங்கி தருவேன். குருஜி, நீங்க மறந்துட்டீங்க. கோழிக்கெல்லாம் நியாயம் வாங்கி தர வேண்டாம், இந்த மனுஷனுக்கு தான் வாங்கி தரணும். அதத்தான் சொன்னேன். இங்க கோழிகளை பத்தியும் மனுஷங்களை பத்தியும் பேசிக்கிட்டு இருக்கும் போது கழுதைங்க எல்லாம் அமைதியா ஓரமா இருக்கணும். கோழி யாரோடது? என்னுடைய கோழி இவரோட கடைக்குள்ள போயிருச்சு. அப்படின்னா உன்னோட கோழி இவனோட கடைக்குள்ள போய் இவன் அரிசிய தின்னு இருக்கு. இது தப்பு. இப்ப இதுக்கு நீ ஈடு கட்டிதான் ஆகணும். அதனால நீ இப்ப என்ன பண்றனா, உன்னோட கோழி எப்ப முட்டையிடுதோ அப்ப நீ அந்த முட்டைய இவனுக்கு கொடுத்துடு. ஏன்னா மகாராணியாரே, இப்ப அந்த கோழி போட போற முட்டையெல்லாம் இவனோட அரிசி சாப்பிட்டு தானே போட போகுது. அப்படின்னா அந்த முட்டையில இவனுக்கு தான் உரிமை இருக்கு. அவ்வளவுதான், நியாயம் வழங்கியாச்சு. இது என்ன நியாயம் மகாராணி அவர்களே? பண்டிதர் ராமகிருஷ்ணனால தான் அதுக்கு நியாயம் வழங்க முடியும். அவர் எங்க இருக்காரு? பண்டிதர் ராமகிருஷ்ணர் நியாயத்தை வழங்குவார். நான் இல்லாம அவர் இதுவரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் தீர்த்து வச்சதே இல்ல. ஆனா எல்லாரும் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பிரச்சனை தோன்றும் இடத்தில் ராமா தோன்றிடுவார், பிரச்சனை தோன்றும் இடத்தில் ராமா தோன்றிடுவார். இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை தோன்றி இருக்கு. அப்படி இருக்கும் போது அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணர் ஏன் இன்னும் இங்க தோன்றல? மகாராணி, மகாராணி,
நான் தான் சொன்னல, என்னுடைய கணிப்பு சரிதான். இப்ப எனக்கு 100% உறுதியா தெரிஞ்சிருச்சு. நம்மளுடைய மகாராஜா கிருஷ்ணதேவராயர் திரும்பி வராரு. என்ன மகாராஜா வராரா? இந்த பண்டிதர் சொல்றது உண்மைதானா? மகாராஜா கிருஷ்ணதேவராயர் விஜயநகரத்துக்கு வராரா? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நான் உங்களோட வாயில நல்ல நெய்யில சுட்ட பூந்தி லட்ட திணிக்க விரும்புறேன். எவ்வளவு ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கீங்க. எப்ப வருவார் மகாராஜா? எங்க இருக்காரு மகாராஜா கிருஷ்ணதேவராயர்? எங்க இருக்காரு சொல்லுங்க. குருவே, மகாராஜா இன்னும் வரல. அடச்சே, மகாராஜா கிருஷ்ணதேவராயர் இன்னும் வரலனா என்ன? ஆனா அவரு வரப்போகிறாரு. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, எப்படி இந்த விஷயத்தை உங்களால உறுதியா சொல்ல முடியுது? ஏன்னா மகாராணி, அவர் திரும்ப ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்காரு. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, அந்த கடிதத்துல என்ன எழுதியிருக்கு? மகாராணி, அந்த கடிதத்துல திரும்பவும் ஒரு புதிர் எழுதப்பட்டிருக்கு. அதுக்கான விடையை மட்டும் கண்டுபிடிச்சிட்டா மகாராஜா இங்க வந்துடுவாரு. இல்லன்னா சொல்லுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே, என்ன புதிர் அது? சொல்ற மகாராணி, அது அந்த புதிர் என்னன்னா, உயிருள்ள மீன் மரத்தின் மீது ஏறியது. உயிருள்ள மீன் மரத்து மேல் ஏறியது. மீனும் மரத்து மேல் ஏறிச்சா? துள்ளி குதித்து கீழே விழுந்தது. தண்ணீர் இல்லாமல் தவிக்கவில்லை. ஆனால் சந்தோஷத்தில் தலைகால் புரியவில்லை. மரத்தின் மீதே என்றும் சத்தமிடும். சொந்த வீடே ஏன் வனவாசமாக இருந்தது. பகலோ இரவோ வீடு சிறைச்சாலை போல் தெரிந்தது. நிழல் சூழும் போதுதான் என்னை காண முடியும். காலத்திற்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை. இருளோ அல்லது வெளிச்சமோ அதன் பொன்னான வண்ணம் என்றும் ஜொலி ஜொலிக்கும். என்னை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டுமென்றால் ஒரே நாளைக்குள் இந்த காரியத்தை செய்து காட்டிட வேண்டும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.